ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. இது வந்து எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புன்றதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் போடுறேன் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியை பேசலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன அப்படி ரியாலிட்டியை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா பார்த்துக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே பார்க்காத சில பேருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் சொன்னால் மட்டும்தான் என் மனசு ஆறும், சரிங்களா? இல்லைன்னா என் மனசு ஆறவே ஆறாது. என்னடா இது மண்டையும் கொண்டையும் மேக்கப்பே இல்லாமல் வீடியோ போடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. சும்மா மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு அதுக்காக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ரியாலிட்டி இதுதான். நைட்டி, கொண்டை, இந்த மாதிரி விஷயம் வீட்டில் இருந்து பண்ணுறது தான் ரியாலிட்டி. இதுதான். இதுக்காக வந்து நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மீடியாக்காக, ஒரு யூடியூப்காக நாங்கள் பண்ணுற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அது வேணான்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்படியே போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எஸ்பெஷலி வந்து எல்லா லேடிஸ்க்காக மட்டும்தான். அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற சொல்கிற பொண்ணுங்களுக்காக நான் பேசலை. என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுவுமே வந்து முடியாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்னங்க பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட்டு, எல்லாத்துக்குமே வந்து ஆர்கியூமெண்ட்ஸு, அது சண்டையில் தான் போய் முடியணுமா? ஏன் நீங்களாம் எதிர்பார்க்கறது ஆசைப்பட்டு வாங்கி தரதுக்கு நான் இல்லை. ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, இது வேணும் அது வேணும்னா எதனா ஒரு சஜஷன் சொல்கிறோம், ஏதாவது ஒரு பேடாக நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறோமா? நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வந்து ஓகே சொல்கிறோமா இல்லையா? அது எது சரி, அது எது தப்புன்றது நாங்கள் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் அது பதில் சொல்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லுங்கள், என்ன தப்பு இருக்குது இதில்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? உங்களோட வெளியில் வரும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக மேக்கப் பண்ணிக்கணும், நீட்டாக வரணும். அப்படி ஏதாவது ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டால் உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி போடுவேன்னு வர கற்றுறது. ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் சரி 300 ரூபாயில் உங்களால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாதா? 1000 ரூபாய் 2000 ரூபாயில் கேட்டோம், 300 ரூபாயில் ட்ரெஸ்ஸு கேட்டவங்க அதோட விலையை கூட கேட்காம மூஞ்சால் அடித்த மாதிரி ஒரு கடை தெருவில் 4 பேர் முன்னாடி இப்படி தான் நடத்துவீங்களா? ஒய்ஃபை தெரியாமல் தான் கேட்குறேன். அவன் ஏதோ ஆஃபரில் போட்டிருக்கான், ஆஃபரில் போட்டதை எடுக்கிறதுக்காக தான் நான் போனேனே தவிர, சரி நீ வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குல்லங்க. அப்படி தான் பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, வாங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க முன்னாடி அப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏதாவது நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது சத்தம் போட்டு வீட்டில் பேசினா பக்கத்து வீட்டில் கேட்குது, பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, எதிர் வீட்டில் என்ன நினைப்பாங்க, நீங்களாம் கேட்கல? எதுக்கு இப்படி கத்துற லூசு மாதிரி நீங்களை திட்டலை? அப்போ நீங்கள் மட்டும் பப்ளிக்கில் அப்படிலாம் பண்ணால் நாங்கள் சும்மா இருக்கணுமா? நான் கேட்குறேன், என்னங்க இது அநியாயம்? ஒய்ஃப்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமைக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், இதுதான் வேலையா? அவங்களுக்கு ஒரு ஆசையே இருக்காதா? தெரியாம தான் கேட்குறேன். காலையிலேருந்து எனக்கு அவ்வளோ டென்ஷனுங்க. சத்தியமாக அது யார்கிட்ட சொல்கிறது, எவங்க கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வேலைக்கு போகும்போது மாதமான 30,000 35,000 சம்பளம் வாங்கும் போது ஃபோன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குவாங்கன்னு கேட்டால் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறது. அதோட விலையை கூட கேட்கறது கிடையாது. 1000 ரூபாய் 2000 ரூபாயில் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா கூட ஓகே அப்படின்னு ஃபோனில் சொல்கிறது. இன்னைக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் ஒரு 300 ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எதுக்குங்க அப்படி பேசுறீங்க? நீங்கள் மட்டும் புதுசாக ஒரு ஃபோனு, புதுசாக ஒரு ஹெட்செட்டு, எதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமு 4 வருஷமாக வீட்டில் இருக்கீங்க. ஒரு மழை பூ வாங்கி கொடுப்பீங்களா பொண்டாட்டிக்கு? தெரியாமல் தான் கேட்குறேன். ஒன்றுத்தையுமே செய்யறது கிடையாது, ஒரு யோசனையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போகிறது வர்றது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், வேலைன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. அந்த பொண்ணுங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல? ஏங்க அதெல்லாம் விடுங்க. ஒரு வேலண்டைன்ஸ் டே போச்சு இல்லைங்க, February 14, அதுக்கு ஒரு முறம் பூவு, அதுக்கு ஒரு சாக்லேட்டு, கிஃப்ட்டு கூட வேணாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு கிஃப்ட் கேட்டுச்சா? தெரியாம தான் கேட்குறேன். கிஃப்டா கேட்டுச்சு அந்த பொண்ணு?
அந்த சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? உங்களோட பர்த்டேக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போய் சஸ்பென்ஸா வாங்கிட்டு வர்றது என்ன, கேக் வெட்டுறது என்ன? உங்களுக்கு கேக் வெட்டினா எதுக்கு, இதுக்கெல்லாம் செலவு எதுக்கு, கேக் வெட்டுறதுக்கு எதுக்கு செலவு பண்ணா, அதெல்லாம் வேணாம். எதுக்கு அந்த கஞ்சத்தனம்? ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லா நல்ல காரியம் வருது, அது சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? எல்லாத்துக்கும் கணக்கு 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 பார்த்துக்கிட்டு இருக்குதா? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது. லைஃப் அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க நான் கேட்கறேன், தெரியாம தான் கேட்கறேன். அப்படி நீங்க வந்து கஞ்சத்தனம் பண்ணி ஆம்பளைங்க எல்லாரும் வந்து ட்ரெஸ் எடுக்காம நான் வந்து எந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்க சொல்றீங்கல்ல, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டு லோனு, கார் லோனு, அந்த லோனு, இந்த லோன் எல்லாமே தானே கட்டுறீங்க, எல்லாம் தானே கட்டிட்டு இருக்கீங்க. அதை மீறி ஸ்கூலுக்கு ஃபீஸு அது இதுன்னு எல்லாமே கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா? அது நாங்களும் தானே பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு கூட என்னங்க ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சரி ஆஃபரில் போட்டிருக்காங்க ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கிறோம் 300 ரூபாயில். அந்த 300 ரூபாயில் 4 ட்ரெஸ் வேணாம், ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ. 4 வேணாமா, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ போதும்னு சொன்னால் என்னங்க குறைஞ்சிருவீங்க நீங்கள்லாம்? சரி 4 ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டா கூட என்னங்க தப்பு? என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒரு பொண்டாட்டிக்காக ஒரு 1400 ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடியாதா? இதுல வேற சம்பாதிக்கும் போது வருஷத்துக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். இது ரியாலிட்டியா இருந்தா எனக்கு சந்தோஷம். எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குதுன்னா இதெல்லாம் நான் கேட்கறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நான் லைவா பார்த்துட்டு இருக்கேன். வேலைக்கு போகும்போது எந்த வீட்டுல எது நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. காலையில யாரோ ஒருத்தனுக்காக நாங்க வேலைக்கு போகணும், அவங்கிட்ட போய் திட்டு வாங்கணும், அவங்ககிட்ட நாங்க போய் பேச்சு வாங்கணும். அப்போ யார் வீட்டுல என்ன நடக்குது, அந்த பொண்ணு வீட்டுல என்ன கஷ்டம், இந்த பொண்ணு வீட்டுல எந்த கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. அடுத்தவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இந்த வீட்டை விட்டு படி இறங்கி கீழே போயிட்டு அந்த ஆஃபீஸோட வாசல்ல காலை வைக்கும் போது அவன் என்ன திட்டுவான், இவன் என்ன திட்டுவான், யார் என்ன பேசுவாங்க, இன்னைக்கு என்ன வேலை இருக்குது, என்ன பெண்டிங் இருக்குன்னு அந்த டென்ஷன். பெத்த பிள்ளைங்களை அம்மா கிட்டயும் வேற எங்கேயும் விட்டுட்டு போறோம்ல, போனோமா இல்லையா? யாரோ ஒரு ஆபீஸ்ல போய் யாருக்கோ வந்து 10 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அவங்க பேசுற பேச்சு, அவங்க திட்ட அத்தனையும் கேட்டுக்கிட்டு எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கோம். இந்த மேனேஜர் இப்படி திட்டுறாங்க, இவர் இப்படி அசிங்கப்படுத்தினாரு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினாரு, எவ்வளோ முறை ஃபோன் பண்ணியிருப்போம். அந்த வேலையை விட்டு நிக்கணும்னு தோணுச்சாங்க. எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம வீட்டு லோனை கட்டணும், அந்த லோனை கட்டணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போகல. அவங்க 1008 பேசினா கூட வேலைக்கு போகல. அந்த வேலை செஞ்ச ஒரு மரியாதைக்காக 4 இயர்ஸா 2020 உடம்பு சரியில்லாம நான் இன்னைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என் உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்ல, அந்த மெடிசன்ல உடம்பு வெயிட் போடும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னால் அந்த பெயினை தாங்கிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ பண்ண முடியல. எனக்கு மனசுல ஆசை இருக்கு, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் போடணும், நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்துவேன், ஃபிட்னஸாக வச்சுக்கணும்னு ஆசை. பட் என்னோட பாடியும் என்னோட மைண்டும் சப்போர்ட் பண்ணலை. நான் குண்டா இருந்தா என்னங்க பிரச்சனை? சரி நீ குண்டா இருக்கிறல்ல, இந்த ட்ரெஸ் எடுக்க வேணாம், வேற ட்ரெஸ் எடுத்துட்டு போன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுவும் சொல்ல மாட்டீங்க. குண்டா இருக்கிற இந்த ட்ரெஸ் பத்தாதுன்னு மட்டும் குறை சொல்லுவீங்க. ஒரு ஜிம்முக்கு போனோம்னா அதுக்கு இவ்வளோ ரூபாய் செலவாகுது, 10,000 கேட்குறானுங்க. எந்த ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண சொல்வீங்க? எங்கன்னா போய் ஒரு பேட்மிண்டன்ல 1500 ரூபாய் கட்டிட்டு நாங்க விளையாட போனா அங்க இருக்கிறவங்க ஒருத்தங்க டீமை சேர்த்துக்கிட்டு ஒண்ணுமே சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு 4 பேர் மட்டும் ஆடுறானுங்க. நாங்க போனா ஃப்ரெஷரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போட்டு கிடையாதுன்றானுங்க. அவனுங்க கிட்ட ஒரு சண்டை, அவனுங்க கிட்ட ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயும் வேணவே வேணான்னு வீட்டுல உட்காந்துடுறோம். எங்கன்னா போக சொல்றீங்க? வேலைக்கு போய் இந்த 13 வருஷம் வேலை பண்ணேன். இப்ப வீட்டுல இருக்கிற அந்த 13 வருஷம் வேலை பண்ணதுல ஆசைப்பட்டு நான் எடுத்த புடவையிலேயே ஆசைப்பட்டு அதிகபட்சமா நான் செலவு பண்ணி வாங்கினது ஒரு புடவையோட 4000 ரூபாய். அந்த 4000 ரூபாய் கூட காசு கொடுத்து 4000 ரூபாய் வாங்கினா எனக்கு மனசு கேட்கலன்னு டியூல எடுத்தேங்க அந்த புடவைய. அந்த புடவைய டியூல எடுத்ததுக்கு எதுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிருக்கா உன் பொண்டாட்டின்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பதில் இல்லைல்ல? அந்த புடவையை கட்ட கூட இல்லை கடைசி வரைக்கும்.
இதில் வர குண்டாயிட்டா எல்லாரும் கேட்பறாங்க, என்ன குண்டு என்ன குண்டு என்ன ஆச்சு, இப்படி ஆயிட்டாலே இப்படி ஆயிட்டாலே. என்னங்க யார் குண்டானா உங்களுக்கு என்ன? நீங்களா சோறு போடுறீங்க? குண்டா இருந்தால் அசிங்கமாக இருந்தால் கூட வேற கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஸ்டாஃபும் கூட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குல்ல? இதில் வேற உடம்பு முடியலன்னா உங்களுக்கு சோறும் செய்யணும். நம்மளுக்கு ஒரு வேலை ஒரு பொண்ணுக்கு அந்த வீட்டில் கஷ்டப்படுற அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. முடியாதவங்க கிட்ட தான் வந்து இது பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் செய்யணுமா? நீங்களாம் செய்யக்கூடாதா? தெரியாம தான் கேட்குறேன். ஒரு ஆம்பளை வீட்டில் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டு படுத்த படுக்க அந்த பொண்ணுங்க பொம்பளைங்க எழுந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உடம்பு முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? என்னங்க நியாயம்? நாங்கள் ஒன்று கேட்டால் 1008 குறை 1008 ஆர்கியூமெண்ட்ஸு, அதில் வந்து இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் கேட்டால் மட்டும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கணுமாங்க? நான் ரியாலிட்டியை தான் பேசுகிறேன். இது எல்லார் வீட்லையும் நடக்குது. அந்த ரியாலிட்டியை தான் நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் வந்து யார் வீடு எங்கள் வீட்டில் பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரரோட பிரச்சனைன்றதை பேசுறதை மட்டும் நான் வரல. இது என் வீட்லேயும் நடக்குது, எல்லார் வீட்லையும் நடக்குது. எல்லாருக்காகவும் நான் குரல் கொடுக்குறேங்க. நாங்கள் வேலைக்கு போனால் என்ன வேணால் சம்பாரிச்சு வாங்கிக்கணும். நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடுக்க மாட்டீங்க, செலவு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நேரத்துக்கு சோறு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஆஃபீஸுக்கு போயினா என்னங்க சாப்பிட்டீங்களாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்டாட்டி நல்லா விசாரிக்கணும். ஏன் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணியம்மா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? இதில் மாதத்தில் 6 நாள் பீரியட்ஸு, 2 நாள் 3 நாள் ஓவர் ப்ளீடிங்கு. எழுதுக்க கூட முடியாது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் ஒவ்வொரு விதமான பெயின், தலைவலிக்கும், இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பெல்லாம் கை காலெல்லாம் குடையுங்க. அந்த மாதிரி டைமில் யார் ஹெல்ப் பண்ணுறா? அப்பயும் எழுந்து அந்த பொம்பளைங்க அந்த பொண்ணுங்க வேலை செய்யணும். அப்படி தானே? எப்படிமா இருக்குது வயிறு வலி? என்னம்மா ஆச்சு? ஒன்றும் கேட்க மாட்டீங்க. வெறுப்பாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் போய் நம்ம யார்கிட்டயா சொன்னோம்னா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ வந்து பொறுத்துப்போ, நீ வந்து தொல்லை பண்ணாத, இதை வேற ஒரு அட்வைஸாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? காலை இப்போ நான் வந்து இவ்வளோ எமோஷன் ஆகிறதுக்கு என்ன சுற்றி இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நீ என்ன வேலை பண்ணுற? நீ என்ன கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு என்னை கேட்கலாம். நீங்கள் கேளுங்க. என்னால் முடியல தான், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டேப்லெட் எடுக்கிறேன். என்னால் அது வந்து நர்வ்ஸ் பிரச்சனைக்காகவும் ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் பிரச்சனைக்காகவும் என்னால் வேலை செய்ய முடியல. அப்போ எனக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ பிரச்சனையிலையுமே நான் எழுந்து வந்திருக்கேங்க. என்னோட மனதைரியத்தையும் என்னையும் நான் என்ன நினச்சி செல்ஃபாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து இந்த எமோஷனலாக உங்ககிட்ட நான் வீடியோ போடுறதுலும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு 4 வருஷம் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு நீங்கள் வந்து நான் இவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன். வேற எந்த பொண்ணாக இருந்தால் இவ்வளோ போல்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இவ்வளோ தைரியமாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னா கண்டிப்பாக பேச மாட்டா. நான் அடித்து சொல்கிறேன், எந்த பொண்ணும் பேச மாட்டாங்க. அவங்க வீட்டில் முதல்ல பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பைத்தியம் சொல்லி விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போகணும், உங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. என்னங்க இதெல்லாம்? சரி, எவனோ கம்பெனியில் போயிட்டு மாடு மாதிரி உடைக்கிறோம்ல. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, வேலை செய்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், வேலையை மட்டும் பாருங்கள். 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ வேலையை மட்டும் பாருங்க. யாருக்காகவும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கன்சர்னாக அவருக்காக வேலை பார்க்கலாம், இவருக்காக வேலை பார்க்கலாம், யாருக்காகவும் பண்ணாதீங்க. சரிங்களா? யாருக்காகவும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு 4-5 வருஷம் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு கன்சர்னாக ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணுற, ஏதுமா பண்ணுற, நல்லா இருக்கியா, உன் குழந்தைங்க எப்படி இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்குது, நான் வீடியோ போட்டாலும் வீடியோ போடலனாலும் என் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ பார்த்தாலும் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ குண்டாயிட்டு இருக்கிறா, என்ன இவ்வளோ பெரிய உடம்பாயிட்டு இருக்குதுன்னு கேட்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ண மட்டும் தெரியுது இல்லை. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்கீங்கன்னு ஒரு மரியாதைக்காக
அந்த ஆஃபீஸில் 1008 பிரச்சனை இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்ங்க, உங்களுக்காக உழைச்ச ஒரு எம்ப்ளாயிங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு என்னால விசாரிக்க மாட்டீங்க? அதே மாதிரி இன்னொரு விஷயம், யார் ரொம்ப 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 குறைஞ்சி நம்மளை கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஒருவே வச்சுக்காதீங்க. பட்டும் படாமல் நார்மலாக பேசுகிற லேடிஸ் கிட்ட கூட நீங்கள் பேசுங்க, ஜென்ஸ் கிட்ட கூட பேசுங்க. ஆனால் குறைஞ்சி பேசி நம்ம முதுகுல குத்துறவங்க, கழுத்தை இருக்கிறவங்க கிட்ட பேசவே பேசாதீங்க. அந்த உறவு வேணாம், முதல்ல கட் பண்ணுங்க. அது நான் ரீசெண்ட் டைம்ல அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படியும் ஒரு உறவு இருக்குமா? இப்படியும் ஒரு மனுஷங்கள் இருப்பாங்களா? இந்த மாதிரியும் ஒரு ஆளுங்க இருப்பாங்களான்னு நான் இப்போதாங்க பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க, கூட இருக்கிற எம்ப்ளாயிஸை நம்புங்க, ஆனால் சொந்தக்காரங்களை மட்டும் நம்பாதீங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், அந்த காலத்துலலாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு என்னங்க மரியாதை? நீங்களே சொல்லுங்க. இப்போ 2K 2000 போயிட்டு இருக்குதுங்க, 2024 வந்துடுச்சு. சரி, ஓகே, எல்லா டெக்னாலஜியும் எல்லாமே அப்கிரேட் ஆகி போயிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்ம பத்திரிக்கை ஒருத்தவங்க கல்யாணம் ஒரு நல்ல விஷயம்னா எந்த ஊரை தேடியும் எங்கே போயும் நம்மளால பத்திரிக்கை கொடுக்க முடிஞ்சுது, ஒருத்தவங்களை இன்வைட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு ஃபோனு, அந்த ஃபோன் எடுக்கலைன்னா அதுவும் கிடையாது. அந்த ஃபோன் எடுக்கலைன்னா இன்னும் வீட்டில் இருக்கிற இன்னொரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோனை எடுக்கல, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு இந்த மாதிரி எனக்கு காது குத்து வச்சுக்கிறோம், இந்த மாதிரி பர்த்டே வச்சுக்கிறோம், இந்த மாதிரி சடங்கு வச்சுருக்கோம், இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கோம், அதை ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், இல்லைன்னா அந்த இமேஜஸ் இன்விடேஷனை பிரிண்ட் அவுட் அனுப்ப வேண்டியது. என்னங்க மரியாதை? இதெல்லாம் நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு மரியாதை கிடையாதுங்க. 1008 பிரச்சனை இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் செய்யல, உங்கள் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் ஏதோ ஹெல்ப் பண்ணல, இல்லை நீங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் ஹெல்ப் பண்ணலை, தெரியாம தான் கேட்குறேன். ஹெல்ப் பண்ணலை, அந்த நன்றி இல்லை உங்களுக்கெல்லாம். என்னங்க புதுசாக பணம் வந்திருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணால் ஆடலாமா? அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நிரந்தரமே கிடையாது. எத்தனோ பேர் அந்த மாதிரி ஆடனவங்க ஒன்றும் இல்லாமல் போனவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பணம்னா ஜஸ்ட் லைக் தட்ங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கணும், ஒரு 200-300 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாது உங்களுக்கெல்லாம். இன்னும் பெருசாக எதிர்பார்த்துட்டோம். நான் போய் கடத்தருவில் வாங்குறத விட என் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் எடுத்து வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸுன்ட்டு. இதெல்லாம் எதிர்பார்க்காம இருங்கன்னு யாராவது அட்வைஸ் சொல்லுவீங்க. ஆனால் ரியாலிட்டிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்மளே நம்ம செலவை பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம தனியாக இருந்தால் பரவாயில்ல. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குல்ல, எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடியும்? இதில் வேற நம்மளுக்கு எதனா செஞ்சுட்டா அவளுக்கு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்குற, உன் பொண்டாட்டிக்கு ஓவரா செல்லம் கொடுக்குற, அவள் கேட்டதெல்லாம் நீ வாங்கி தரேன்னு சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு அங்கேருந்து வந்துடுவாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ எங்களுக்கு வாங்கி தரல, இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நிஜமா இதெல்லாம் நடந்துருக்கு. சாப்பாடை போட்டு கேட்குற சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சாங்க? நான் கேட்குறேன், அதுதான் லைஃபா? அதுக்கு மேலே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அந்த பொண்ணுக்கு? நீங்கள் மட்டும் எங்கன்னா போனால் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும். நாங்கள் எங்கன்னா போனால் அதுக்கு 1008 முறை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விசேஷம் நான் போகிறதுக்கு 1008 குறை சொல்கிறீங்க, ஏன் போனோமான்னு இழுக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஊருக்கு போகணும்னா மட்டும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை பண்ணிக்கிட்டு நைஸாக கேட்டுக்கிட்டு அந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா? அங்கே போய் நீங்கள் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமா? வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சி இங்கே என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலையை தான் அங்கேயும் செய்கிறோம். ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் கிடையாது. அந்த ஊரில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாதுங்க. எதையுமே சுற்றி பார்க்கல இன்ன வரைக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு விடிய பேசிட்டு மிட் நைட் ஆனால் வீட்டுக்கு வர்றது எல்லாம் பண்ணுறீங்கல்ல. எதனா கேட்குறோமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தால் இது கூட என்ன ஃப்ரீயாக விட மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி. இதில் வேற மருமகன்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் அடி பணிஞ்சு எல்லாத்துக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது.
அந்த கொஞ்சமாச்சு அந்த பொண்ணு நீங்கள் சுயநலமாக தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்ன வேணால் செலவு பண்ணுங்க, என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட உன் ஆசை என்ன, உனக்கு என்ன விருப்பமாக இருக்குது, நீ எங்கே போகணும்னு விரும்புகிற, தயவு செஞ்சு அதெல்லாம் கேளுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, இன்னொரு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறீங்க, அங்கே இஷ்யூ ஆகுது, நைட் அண்ட் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஃபேமிலி ஒன்று இருக்குல்ல, பொண்டாட்டி ஒன்று இருக்காங்கல்ல, குழந்தைங்கன்னு இருக்குல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் வேலை மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையா? அது இல்லைன்னா எங்கே வரணும் நீங்கள்? அந்த வேலை இல்லை, அந்த ஆஃபீஸ் இல்லைன்னா எங்கே வரணுங்க நீங்கள்லாம்? இதில் வேற இதை பாருங்க, என்ன வேணும்? இது ஊறுகாவை சாப்பிடலாமா? போ. இவங்களுக்கு பண்றது பத்தாது, இது ரெண்டுத்துக்கு வேற. இதெல்லாம் வந்து என் வீட்டில் நடக்கிற பிரச்சனையும் தாண்டி இது ரியாலிட்டியா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கேன், காதால கேட்டுட்டு இருக்கிறேன். சரியா? கொஞ்சமாவது அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் என் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்கள் என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எதிர்பார்க்காதவங்க ஒன்றுமே அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன, ஒரு ட்ரெஸ் என்ன, நம்ம எப்படி அழகாக நம்மளை வச்சுக்கணும், 4 பேரோட எப்படி நம்ம அழகாக இன்ட்ராக்ட் பண்ணணும், அதெல்லாம் தெரியாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் நான் சொல்லுவேன். இது சாதாரண ஒரு பேசிக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது எல்லாமே இதை கொஞ்சமாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. முதல்ல எது சொன்னாலும் ஹர்ட் பண்ணாம சொல்லுங்க. உங்க எதிரில் நிக்கிறவங்களுக்கு அது வலிக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க கத்தி பேசுன, நாங்க கத்தி பேசுனா உங்களுக்கு வலிக்குது இல்ல, அடுத்த வீட்டுல கேக்குது தெரியுது இல்ல, பப்ளிக்ல நீங்களும் உங்க ஒய்ஃப் அது மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க கோபத்தெல்லாம் வீட்டுல வந்து காட்டிக்கோங்க, வெளியில காட்டாதீங்க. காலையில எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பொண்ணுங்க எவ்வளோ வேலை செய்யுதுங்க. எதையாவது ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? நான் செய்யலைங்க, நான் செய்யல, செய்கிற பொண்ணுங்களுக்காக நான் பேசுகிறேன். நான் செய்யல, செய்கிற பொண்ணுங்களுக்காக பேசுகிறேன். இதில் வேறு அப்பா அம்மாவுக்கு பயம். அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சை மீற மாட்டீங்க. அந்த பொண்ணுங்க அதையும் கேட்டுட்டு சும்மா இருக்கணும். அப்போ நீங்கள் என்னைக்கு டிசிஷன் எடுப்பீங்க? உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம்ல, டிசிஷன் எடுக்க தெரியாதா? என்ன கேட்டுட்டோம் பெருசா? இதை போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் அவரை தொல்லை பண்ணுற, நான் காசு தரேன்டி, நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தேவையா? எனக்கு தேவையான்னு கேட்குறேன். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் ஏன் காசு வாங்கிட்டு நான் ஏன் போய் வாங்கணும்? அவரை நான் தொல்லை பண்ணுறேன்னா? யார் சொன்னா தொல்லை பண்ணுறான்னு? இன்னொரு விஷயம் ஒன்று புரியுதாங்க, நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல சில விஷயத்தை நான் மறந்துடுறேன். ஒரு விஷயத்துக்கு நம்ம அசிங்கப்படுறோம், அந்த விஷயத்தை திரும்ப செய்யக்கூடாதுன்றதை நான் மறந்துடுறேன். இப்படி நம்ம இன்சல்ட் பண்றாங்க, அந்த விஷயத்தை நம்ம திரும்ப செய்யக்கூடாதுன்றதை நான் மறந்துடுறேன். மறந்து செய்யற சில விஷயத்தினால நான் பாதிக்கப்படுறேன். போன மாசம் தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ நான் வந்து ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணேன், நம்ம திரும்ப இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, எதுவும் நம்ம பண்ணக்கூடாது நான் யோசிச்சேன். ஆனால் நான் மறந்து திரும்பவும் அந்த தப்பு பண்ணேன். அதுதான் எனக்கு வந்து இவங்க செய்யல,
இவங்க வாங்கி தரல, இல்லை அந்த ட்ரெஸ்ஸு தான் முக்கியம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என்ன நினச்சிதான் எனக்கு கவலையாக இருக்குது. நான் மறந்துட்டேன்ல, நான் மறந்துட்டு திரும்ப போய் அந்த வேலையை செஞ்சேன்ல, அப்போ என் மேலே தான் கஷ்டமாக இருக்குது, என் மேலே தான் வருத்தமாக இருக்குங்க. அது நான் மறந்துருந்தேன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரெஸ் நான் கேட்டிருந்த மாட்டேன், அதை நான் தொட்டிருக்க கூட மாட்டேன். எல்லா இன்சிடெண்ட்டும் நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது நான் ரியலைஸ் பண்ணேன், ஏன் நம்ம அந்த வேலையை செஞ்சோம், எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போய் நம்ம எடுத்தோம். அவங்க தான் வாங்கி தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, தெரியும்ல நமக்கு, எதுக்கு நீ அதை எடுத்தேன்னு நான் நானே கேட்டுக்கிட்டேன். கல்யாணம் ஆகாமல் சிங்கிளாக இருந்தால் அம்மா அப்பா கிட்ட பேசலாம், அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம், அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு திரும்ப எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கிறோம். அவங்களுக்காக இல்லைனாலும் 2 குழந்தைங்களை பெற்றாச்சு, அந்த குழந்தைங்களுக்காக வாழணும், அந்த குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யணும், நம்ம உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இதுலேருந்து நம்ம எப்படியாவது ரெக்கவர் ஆகணும், நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் தினம் போராடிட்டு இருக்கேன். ஒரு நாளில் 2 நாள் இல்லை, 4 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். என்னோட வலியை யாருன்னா வாங்கினாங்களா கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உன் வலியை யாரும் ஏற்றுக்க முடியும், வலியை யாருக்கு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. வலியை கொடுக்க வேணாம், வலியை வாங்க வேணாம், ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசினால. வெளியில கை காலில் அடிபட்டாதான் வலியாங்க, உள்ள மனதளவு பாதிக்கப்பட்டாலும் அதுவும் அவங்களும் நோயாளி தாங்க. அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணணும். வெளியே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது எழுந்து வந்துடுவாங்க. இதை வேற புரிஞ்சுக்க தெரியாம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க மாமியார் வீட்டு சைட்ல இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ரொம்ப தைரியமாக இருக்கேன். என்னோட பழைய தைரியமும் மனதைரியமும் எனக்குள்ளே வந்துருச்சு, சரிங்களா. இதை நான் எதுக்காக இவ்வளோ கோவமாக ஆக்ரோஷமாக நான் பேசுகிறேன்னா, வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் ஃபன் பண்ணி போகிறது, அப்படியே உருகி குழந்தைங்கள பார்த்துக்கிறது, உருகி ஹஸ்பண்டை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சீனை எடுத்து போகிறது, அது ரீக்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்காக எல்லாரும் பண்ணுறாங்கங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லாரும். பட் ரியாலிட்டியில் அந்த கேமராக்கு பின்னாடி அவங்க காட்டுற அந்த பொய்யான சந்தோஷத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெயின் இருக்குது. இதுதான் உண்மை. இதை நான் சொல்லணும்னு இன்னைக்கு நான் நினச்சேன், அதை நான் சொல்லிட்டேன். அதனால நீங்கள் ஒரு வேளை இதில் ஏதாவது இல்லை நீங்கள் பேசுனது வார்த்தை தப்பு, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது எதுனா நினச்சிங்கன்னா ரொம்ப சாரி. இல்லை நீங்கள் கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். யாருக்கும் நான் பயப்படவும் இல்லைங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.